துலா ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பயுமே ஒரு பிடிவாதத்தோடையே இருப்பீங்க. அந்த பிடிவாதத்துக்கு பின்னாடி பல நன்மைகள் இருக்கும். கெட்ட விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்க மாட்டீங்க. நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவங்க கிட்ட சொல்ல நினைப்பீங்க. நீங்கள் பண்ணுற தப்பே அங்கே தான் நடக்குது. என்னென்னா, நீங்கள் எது சொன்னாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா துலா எப்பயுமே நல்லது தான் சொல்லும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இது கலிகாலங்கய்யா, அதனால் நல்லதுக்கு காலமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. எங்கே வாழ விடுறாங்க? படுத்தா தூக்கமே வராதே. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகுது துலா ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நிம்மதியாக தூங்கி. ஆமாம், நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ மன அழுத்தம் இருக்குது உங்களுடைய மனசுக்குள்ள. ஏகப்பட்ட பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதில் அதிகமாக உங்களை போட்டு வாட்டி வதைக்கிறது கடன் பிரச்சனை. எவ்வளவு கடன், யார் யாருக்காகவோ வாங்கின கடனெல்லாம் இன்னமும் நீங்கள் அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய மன வலியாகவே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களை மறந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் படுற கஷ்டத்தை ஆனால் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காங்க. ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட காட்டிக்கிறாங்க. ஏன்னா நெருக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் உதவி கேட்டுடுவீங்கள்ல, அன்றைக்கி நீங்கள் செஞ்ச உதவியை இன்றைக்கி அவங்க உங்களுக்கு திருப்பி செய்யணும்ல. அந்த மனசு யாருக்குமே வராது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஊருக்கே வாரி வழங்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஊர் 10 அடி தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்கும். இது நிதர்சனமான உண்மை. தயவு செய்து இதுக்கு மேலேயும் மற்றவர்களுக்காக கடன் வாங்காதீங்க. உங்களுடைய தேவையா, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணுமா, தாராளமாக வாங்குங்க. அந்த பலன்கள் உங்கள் குடும்பத்தையே தான் சுற்றி வரும். உங்களுடைய கடன்கள் அத்தனையும் தீர்ந்து நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துருச்சு. மிகப்பெரிய ஒரு மங்களகரமான யோக காலம் உங்களுக்கு பிறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் வீட்டு வாடகையை கூட கட்ட முடியாத அளவுக்கு கடனில் மூழ்கி இருக்கீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய கடன் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலம்தான் இது. நீங்கள் படுக்கும் போது எந்த திசையில் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னா, ஆதவன் மறையக்கூடிய திசை மேற்கில் உங்களுடைய தலை இருக்கணும். உங்களுடைய கண்கள் கிழக்க பார்த்தா மாதிரி இருக்கணும், கால்கள் கிழக்க பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது கிழக்கு திசையை பார்த்தா மாதிரி எந்திரிப்பீங்க. எந்திரிச்சிட்டு யாருக்கிட்டேயும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த ஆதவனை உங்களுடைய கண்ணை திறந்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கருவிழிகள் அந்த ஆதவனின் ஒளி கதிர்களை அப்படியே கிரகிக்கும். அப்படி நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். துலாமை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் துலாமை விட்டு விலகியே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இது மிகப்பெரிய தேவ ரகசியம். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட வழிமுறையே இதுதான். ஆனால் காலம் போக போக நாம் அத்தனை பேருமே இதை மறந்துட்டு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. உண்மையின் நிலவரம் என்னென்னா, இது அத்தனையுமே துலாமுக்கு தெரியும். ஆனால் செய்யக்கூடிய நேரமும் கிடைக்கல, சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அமையலை. நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 ஏலக்காயை எடுத்து சாப்பிட பழகுங்க. அப்படி சாப்பிட்டுட்டு உங்களுடைய முகத்தை சுத்தமான தண்ணியில் அலம்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் போய் அந்த தெய்வம் முன்னாடி, எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மன வலிகள், மன பாரங்கள், மன அழுத்தங்கள் அத்தனையுமே சமர்ப்பிச்சுட்டு, இதுக்கு மேலே வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் என்னை நீதாம்மா காப்பாற்றணும், என்னை நீதான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு வந்து நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படுக்கையில் 4 சொட்டு மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு படுங்க. நிம்மதியான பரஸ்பரமான தூக்கம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். எந்த விதமான துஷ்ட கனவுகளும் உங்களை வந்து இடையூறு பண்ணவே பண்ணாது. ஏலைக்காய்க்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான சக்தி இருக்குது. துஷ்ட சக்திகளை தடுக்கவும் செய்யும்,
நல்ல சக்தி தெய்வீகமான அனுகிரகங்களை ஈர்க்கவும் செய்யும். அப்படி ஈர்க்கும் போது உங்களுடைய உடல்நிலை முதல்ல மாறுபடும், ரெண்டாவது மனநிலை மாறுபடும். ரொம்ப தெளிவான முடிவுகளெல்லாம் உங்களால் எடுக்க முடியும். இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்தித்த அனைத்து நஷ்டங்களுமே லாபங்களாக மாறி உங்களின் இல்லத்தை நிச்சயமாக தேடி வந்தே தீரும். துலாம் இதுக்கு மேலே நல்லா இருக்க போகுது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். பட்ட கஷ்டங்களுக்கும் சந்தித்த தோல்விகளுக்கும் சிந்திய கண்ணீர்களுக்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் கணிஞ்சு வந்துருச்சு. தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையும் தேவையற்ற கடன்களை வாங்காதீங்க. ஏன்னா நம்மளை தேடி செல்வம் வரும்போது நாம் மேலும் மேலும் அந்த செல்வத்தை கடனாக வாங்கக்கூடாது. அதாவது அதிர்ஷ்டத்தை வரமாக பெறணுமே தவிர அதை திருப்பி கொடுக்கக்கூடிய கடனாக பெறவே கூடாது. நம்மிடம் வரக்கூடிய செல்வம் நம்ம கிட்டேயே நிலைத்து இருக்கணும். அதற்கு நாம் தேவையற்றவர்களுக்காக தேவையற்ற கடன்களை வாங்குறத முதல்ல நிறுத்தணும். துலாம் செஞ்சதே கிட்டத்தட்ட 90% தவறு இதுதான். யார் யாருக்காகவோ கடனை வாங்கி அவங்கள நல்லா வாழ வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களால் நல்லா வாழவே முடியாத ஒரு நிலைமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நீங்கள் செஞ்ச புண்ணியம் என்னைக்குமே வீண் போகாது. அந்த கர்ணனை போல தான் துவாபர யுகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி கலியுகத்தில் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் கையாக இருந்திருக்கு. நீங்களும் மிகப்பெரிய கொடுக்கும் கை தான். எத்தனை தலைமுறை தாண்டினாலும் உங்களைப் போல அடுத்தவங்களுக்கு உங்கள் பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்களால் உதவி செய்ய முடியாது. ஏன்னா அந்த மனசு யாருக்குமே வராது. எல்லாருமே சூதுவாது தெரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கும் பால் எது விஷம் எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு வெள்ளந்தியாக இருக்கக்கூடியது என்னுடைய அன்பார்ந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தான். மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வரப்போகுது. நிச்சயமாக நீங்கள் செல்வாதிபதிகளாக மாறியே தீருவீங்க. இருக்கக்கூடிய கடன்கள் அத்தனையுமே இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்கு முன்பே உங்களுக்கு ஒன்றா நிவர்த்தி ஆகிட்டே வரும். அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் கடனில்லா மனிதனாக நிச்சயமாக மாறியே தீருவீர்கள். உங்களுடைய படுக்கையின் நிறத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தலையணையின் உரையின் நிறத்தையும் செந்தூர நிறத்தில் பயன்படுத்துங்க. மிகப்பெரிய அளவில் பொக்கிஷங்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பிரகாசமான ஒளியில் படுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வீக சக்திகளும் பிரகாசமான அனுகிரகங்களும் உங்களை தேடி வந்தே தீரும். நீங்கள் தூங்கும் போது காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வலிகளும் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும். அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் உங்களை தேடி வந்தே தீரும். இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதி. செந்தூரத்திற்கு அப்பேற்பட்ட மகத்துவமான சக்தி இருக்குது. நீங்கள் இரவு படுக்க போகும்போது பூஜை அறையில் உங்கள் தெய்வத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வெளியே வரும்போது அங்கேருந்து சந்தனத்தை எடுத்து உங்களுடைய 2 புருவத்துக்கு கொஞ்சம் மேல், அதாவது அந்த மகேஸ்வரனின் நெற்றிக்கண் எந்த பகுதியில் இருக்குமோ அந்த பகுதியில் சந்தனத்தை வச்சுக்கிட்டு வந்து படுங்க. நிச்சயமாக நீங்கள் செல்வாதிபதிகளாக மாறுவதை யாராலையுமே தடுக்க முடியாது. முக்கியமாக உங்களுடைய வளர்ச்சியில் இத்தனை நாள் தடங்களாக இருந்தவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடுவாங்க. நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயங்கரமாக நகர முடியும். இத்தனை நாள் 1008 தடைகள் வந்திருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தடையுமே வராது. பல மடங்கு உங்களால் லாபத்தை பெற முடியும். அதன் மூலமாக கடனை அடைக்க முடியும். அதால் உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். துலாம் இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்க போகுது. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு சந்தோஷமாக வாழ போகுது. நீங்களும் எத்தனை நாள் தான் கஷ்டத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் தான் பள்ளத்திலேயே விழுந்துக்கிட்டு இருப்பீங்க? பள்ளம்னு ஒன்று இருந்தால் மேடுன்னு ஒன்று நிச்சயமாக இருந்தே தீரணும். இது மாற்றவே முடியாத விதி. நீங்கள் செல்வாதிபதிகளாக மாறணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் முடிவு எடுத்ததால் மட்டுமே தான் இன்னைக்கு இந்த செய்தி உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கு.
இனிமே நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுபட போறீங்க. 2024 உங்களுடைய கடன் காலம் முடிந்தது. அடுத்த ஆண்டு நீங்கள் மிகப்பெரிய அளவில் மற்றவர்களைப் போல தாராளமாக செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். துலாம் அனுபவித்த கஷ்ட காலம் முடிந்தது. இனி உங்களுக்கு அந்த மகேஸ்வரனின் அருள் பரிபூரணமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய அத்தனை தடைகளும் விலகணும்னோ, உங்களுக்கு நாளும் நடக்கணும்னோ, அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும்னு நானும் உங்கள் சார்பாக அந்த கைலாயநாதன் கிட்ட பிரார்த்தனையை பண்ணிக்கிறேன். ஜெயம் உண்டாகட்டும். ஜெயிக்க பிறந்த ராசி தான் துலாம் ராசி. இனி தோல்வியே கிடையாது. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் அப்பன் ஈசன் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் என்றென்றும் உங்களை காத்து ரட்சித்தே தீரும். நல்லதே நடக்கும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.